வணக்கம். அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பால்ராஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கிசான் பவர் வீடர் கம்பெனிலேருந்து இப்போ இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு வீடரை கொடுத்துருக்கோம். அதனால் அவங்களுடைய வீடருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்காக கலன் அந்த ஃபீல்டுக்கு கஸ்டமருடைய ஃபீல்டுக்கே நேரடியாக விசிட் வந்து பார்த்ததுல கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த மிஷின் வாங்கினதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அந்த மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அவருடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இது அக்ரி கிசான் வீடர் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடர் வந்து காஸ்ட் வைஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. எவ்வளோ ஒரு லோ குவாலிட்டியாக இல்லாமல் மீடியம் குவாலிட்டியும் இல்லாமல் நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வீடர் தான் நம்ம அக்ரி கிசானில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க எல்லா கஸ்டமருடைய ஃபீல்டையும் நம்ம விசிட் பண்ணி எப்படி இதனுடைய மிஷின் எப்படி இருக்குன்றது, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணதில் எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கூட லைவாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை நம்மக்கிட்ட வாங்கினாரு. அந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை பார்க்கறதுக்காக தான் அவருடைய நேரடியாக வந்தோம். அந்த கஸ்டமர் எங்கன்னா திண்டிவனத்தில் மொளசூர்ன்ற கிராமத்தில் பாண்டிச்சேரி ஹைவேல இருக்கக்கூடிய அவர் ஃபீல்டில் தான் நம்ம நேரடியாக வந்து ஆய்வு பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் இப்போ சவுக்கு போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தோட்டக்கலை பயிர் வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பந்தல் பயிர், சவுக்கை பெரும்பாலும் கஸ்டமர் இப்போ எல்லாமே சவுக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சவுக்கிக்கு நடுவில் ஒரு 3 அடி 2.5 அடி 3 அடி அந்த நடுவில் ஓட்டுறதுக்காக இதனுடைய வீடரை வாங்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற களையெல்லாம் ஓட்டி நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. இந்த வீடரை யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்டாக தான் இருக்க பெரும்பாலும் மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வச்சு எடுக்கிறதோட இது மிஷின் வச்சு எடுக்கும்போது அதனுடைய கண்ணுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இது நம்ம ஆள் வச்சு களை கொத்தோம்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இதுவே இந்த மிஷின் வச்சு கொத்ததுனால கண்ணுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. ஏன்னா பூமியை வந்து நல்லா புழுந்து அதை உழுது கொடுத்ததுனால ஈஸியாக கண்ணுடைய தண்ணியை நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு பூமியை நல்லாவும் வளமாக இருக்குது. அதனால் கண்ணும் நல்லா வளமாக வளருது. ஸோ இந்த காரணத்தினால இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ நீங்களும் வந்து அக்ரி கிசான் வாங்கி பயனடைங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பவர் வீடர் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பவர் வீடரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாளாக இதை வாங்கி? இது 2 வருஷமா யூஸ் பண்ணுறேங்க. 2 வருஷமா யூஸ் பண்ணுறீங்க. எப்படி இருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்? இதனுடைய பரவாயில்லைங்க. ஆளுங்க வச்சு வேலை செய்த வண்டி வச்சு வேலை செய்து நல்லா ஈஸியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது சவுக்கு கண்ணில் ஓட்டுறீங்க. இப்போ உங்க ஊர் என்னங்க ஐயா? இது வரகுப்பட்டுங்க. வரகுப்பட்டுல உங்க நிலத்துல இப்ப சவுக்க வச்சிருக்கீங்க. ஆமா, சவுக்கு வச்சு. இந்த சவுக்கியில வந்து இதை ஓட்டும் போது இவருடைய இதுவே ஆள் வச்சு நீங்க இந்த களை கொத்துறீங்கன்னா எவ்வளவு ஆகும்? ஆளு எப்படி பார்த்தாலும் ஏகர் 20 ஆளுக்கு மேல ஆகும். 20 ஆளுக்கு மேல ஆகும். ஓகே. ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 250 ரூபா. 250 ரூபா. ஆமா, ஒரு ஆளு 10 ஆளுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஒரு முறை களை கொத்தும் போது. ஒரு ஷிஃப்ட். ஆமா ஆமா. அது இந்த அளவுக்கு களை மேனுவலா கொத்துவாங்களா? கொத்த முடியாது. ஆமாங்க. அப்படியே இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோரக்காடா இருக்குது. ஆமா. இது கோரக்காடு என்ன பண்ணுவாங்க, ஆள் வச்சு கொத்தும் போது மேல மேடை வெட்டி விடுவாங்க. அப்படியே 3வது நாளே இது வந்துடும். ஆமா, மேல அப்படிதான் வந்துடும். ஆமா. ஸோ இப்போ நீங்க இந்த மிஷின் வச்சு ஓட்டுறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்குது? இது எவ்வளவு சௌகரியமா இருக்கு? நல்லா லாபங்க. ஆள் வச்சு பார்த்தா இது லாபம். சொந்தமா வாங்கிக்கணும்னா நம்ம அழகா ஓட்டிக்கலாம். 4 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருவோம். விவசாயம் பண்றதுக்கு நல்ல வண்டி. ஓகே ஓகே. நல்லா விவசாயம் பண்ணலாம். பூஞ்செடியும் ஓட்டலாம், காய் கண்டி வண்டிலாம் ஓட்டலாம். எல்லாமே ஓகே ஓகே, எல்லாமே செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முறை களை கொட்டும் போது உங்களுக்கு அதிகபட்ச செலவு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் பெட்ரோல் ஆகும். 4 லிட்டர் ஆகுங்க. ஏக்கருக்கு 4 லிட்டர் ஆகுங்க. அது ஒரு 4 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல ஓட்டுற நல்லா ஓட்ட தெரிஞ்சாலும் பார்த்து கண்ணு அடிப்படாத சர்ன்னு ஓட்டுறீங்க. ஆமாங்க. ஆமா. இப்போ இது நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனத்து பக்கத்துல இருக்கிற வரகுப்பட்டு. ஆமா, வரகுப்பட்டு சார். ஓகே. இங்க எல்லாமே பயிர் பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பயிரும், அதே மாதிரி சவுக்க இங்க பெரும்பாலும். எங்க விழுப்புரத்து வந்து சவுக்கு அதிகம். இந்த சவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாலை நாடோதான். ஆமாங்க. சாலத்தாவில வந்து 3 4க்கு 3 அப்பதான் இந்த வண்டி ஓட்ட முடியும். வண்டி ஓட்ட கையால போட்டோம்னா நம்ம நேர் பண்ணி வராது, வசதி வராது. நூல் பிடிச்சி போடணும்.
ஆளுங்க தனியா நூல் பிடிச்சி போட்டோம்னா நம்ம அப்படியே நேர் பண்ணி அழகா அந்த மாதிரி வரும். ஆமாங்க சார். ஆமாங்க. புரியுது. சோ இது உங்களுக்கு வந்து இந்த வீடு வாங்குறதுனால ரொம்ப பெனிஃபிட் சார். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சந்தோஷம். சந்தோஷம்.